டடடா நம்ம ஃபேமிலிக்கு தாங்க இந்த ஃபேமிலிக்கு அவார்டு ஆஸ்கார் இல்லைங்க ஏதாவது ஐயோ மூவி சான்ஸ் கொடுங்க தம்பி ரொம்ப நாள் அதுலேயே நம்ம தம்பி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மூவிக்கு ஸோ தம்பிக்கே வந்து ஒரு ஆஸ்கார் கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவில் தான் இருக்கும் நான் சொல்கிற விஷயம் மட்டும் இது நடந்து இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க தம்பி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை நாங்கள் வந்து இப்போ பார்க்கல சரிங்களா உங்களை ஒரு 2-3 வருஷமாக உங்கள் ஃபேமிலி போடுற ட்ராமாஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் போதும் சரிங்களா இதில் சொல்லுவாங்கல்ல ரீல் அந்து போச்சுடி போதும் அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஓகேவா ஹாய் மிஸ்டர் குயின்ஸ் நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம டீச்சர் பற்றி ஒரு வீடியோ போட்டோம் அதில் டீச்சர் நினைக்கிறேன் டீச்சர் வந்து ஃபேக் ஐடியில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாப்புல ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணுறது ஒரு நியாயம் தான் அதில் ரதி அப்படின்னு இருக்கே அதையாவது மாற்றிருக்க கூடாதா ரதி அம்மானு ஏமா அதையுமாமா சேர்த்து வச்சுட்டு நீ இது பண்ணுவேன் சே ஏன் நீ அடுத்தவங்க ஃபேமிலியை பற்றி பேசி இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தூய தமிழில் 4 வார்த்தை பட் நம்ம கேட்டுட்டு சும்மா இருப்போமா நம்ம 4 தூய தமிழில் எடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் ரீப்ளே காணா ஆளையும் காணா எங்கே போனாலும் தெரியல அதில் எதில் விட நான் ஹைலைட் ஆகினா நம்ம வீடியோ பார்க்குற மக்களே வந்து கண்டுபிடிச்சாங்க ஏமா ஃபேக் ஐடியில் வந்து இருக்கேன் அதுலேயே உங்கள் பேர் அப்படியே தெரியும் அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஆமாம் அதில் ரதியமான இருக்கே அப்படின்னு நமக்கு பார்க்காத கூட நம்ம ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க பாருங்க நீங்கள் என்னம்மா இப்படி பண்ணுறீங்க நம்ம ஃபேமிலியை சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகுது நம்ம தம்பி ஒன்று இப்போ வந்து போடுறாப்புல குடும்பத்தில் வந்து என்னை ஒதுக்கி விட்டார்கள் என் தங்கை எனக்கு துரோகம் செய்து விட்டால் என் அன்னைக்கு துரோகம் செய்து விட்டால் ஏப்பா நீ என்னென்ன பண்ணுறது தெரியும் ஃபஸ்ட்டு உங்கள் தனியாக வந்து யார் ஃபேமிலியை சேர்ந்துட்டு அந்த பொண்ணை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க அப்புறம் மறுபடியும் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பொண்ணு வந்து சேர்ந்துட்டு பொண்ணு அப்பா மட்டும் அப்புறம் அப்பாவோட சேர்ந்துருவார் அப்புறம் அம்மாவோட சேர்ந்துருவார் அப்புறம் அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க அப்போ அப்பா அம்மா தம்பி சரிங்களா அப்படி இப்போ வந்து இப்போ வந்து பொண்ணு ஏன்னா அப்போ தான் வந்து அப்படியே ஆக்டிவாக வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டென்ட் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல நல்லா தெளிவாகவே இருக்காங்க சரிங்களா இருக்கட்டும் நான் அதை வேணாம் சொல்லலை அதை ஏன் பர்ஃபார்மன்ஸும் தெரியுதுல்ல தெரிகிற அளவுக்கு பண்ணுவீங்க அதில் வந்து ஒரு சொல்கிறாப்புல இதைத்தான் நீ எல்லா வீடியோவில் பண்ணிட்டு இருக்க தம்பி நான் எனக்கு வந்து இந்த ஃபேமிலி வந்து வேண்டாம் இதோட நான் விட்டுட்டேன் எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சி வந்து அப்படி இப்படின்னு பேசினாங்க அட்வொகேட் படிக்கிறதெல்லாம் அசிங்கமாக பேசினாங்க நீ என்னென்ன பேசினா நாங்களும் பார்த்தோம் தம்பி அதையும் மறந்துடுவோமா என்ன நிறைய பேர் மறந்துடுறாங்க மக்கள் அதனால தான் வந்து பழசவங்களெல்லாம் மறந்துடுறாங்க அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க சரிங்களா அதை நாங்கள் வந்து ஞாபகப்படுத்தி விடுறோம் அதுதான் எங்களோட டியூட்டி நீங்கள் கேட்கலாம் அதை ஏன் பேசுறீங்க ஞாபகப்படுத்துறேன் தெரியாதவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாங்களாம் ஞாபகப்படுத்துறோம் சரிங்களா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி என்ன செய்வோன்னா அவங்க வீட்டுக்காரம்மா வந்து ஏமா நீ வந்து அட்வொகேட் படிக்க போறியாமா அப்படின்னு ஒரு ஸ்மைல் போட்டுப்பாப்ல போ நீ அடுத்து அட்வொகேட் சேர்ந்துரு அப்படின்னு அப்போ ஒரு தங்கச்சின்னு கூட பார்க்காம நீ பைக்கை வச்ச அதை வச்ச இதை வச்ச அந்த பொண்ணு ஒரு லைஃப் பிடிக்கல அப்படின்னா அந்த லைஃப் அதை வந்து சொல்கிறது பிடிக்கும் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதை விட்டு நீ வேணா பண்ணு அதில் இந்த டீச்சரு எனக்கு 90% கன்ஃபார்மாக இருக்குது நீங்கள் தான் ஏன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு மெயில் போட்டு திட்டுறீங்களாமே அப்படியா நான் இன்ஸ்டாவில் அந்த டீச்சருக்கு மெசேஜ் பண்ணேன் ஏன் ஷேர் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அந்த பொண்ணு பாவம் தானே நாளைக்கு வந்து உங்கள் மருமகள் என் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குன்னு தெரியாது ஹாஹான்னு ஒரு ஸ்மைலி பொம்மையை போட்டுனாப்ல ஆனால் தெரியாதுல இல்லை நல்லாவே தெரியுது நீ வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்படி இருந்தால் நம்ம வந்து ஆக்டிவாக எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை இது மட்டும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வேணால் பாருங்கள் இது நடந்துச்சு அப்படின்னா உங்கள் கண்டென்ட்ங்கிறது கன்ஃபார்ம் சரிங்களா எதில் சொல்கிறேன்னா இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாள் சரிங்களா 1 மந்த்துக்குள்ளே 1 மந்த்து அதிகம் சரிங்களா அவங்களுக்கு வியூஸ் கம்மியான உடனே அந்த டீச்சர் வீட்டை விட்டு வந்து ஒதுக்கிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறாப்ல இல்லையா மட்டும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஏன்னா அதுதான் நடக்கும் ஏன்னா அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பையன் என்ன செய்யறதுன்னா ரொம்ப தெளிவாக வந்து ஃபேமிலி எங்கெங்கே யாரெல்லாம் கேப் கிடைக்குதோ கேப் கிடைக்கிற இடத்துலலாம் பூந்துக்கிறது அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து வியூஸ் பழைய வீடியோஸோட இப்போ தான் வியூஸ் அள்ளுது அப்படியே போய்கிட்டு இருக்கு மில்லியன் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஆனால் நான் வந்து வியூஸ்க்காக பண்ணலை அப்படின்னு தம்பி என்ன ஒர்க் பண்ணுறீங்க நம்மளை வந்து காலேஜ் படித்தப்ப இருந்து நீங்கள் ரீல்ஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே முழுசாக முடிக்கலன்னு நினைக்கிறேன் தம்பி அது முடிக்காமே தம்பி இது மாதிரி பண்ணுறாப்புல நீங்கள் வியூஸ்க்காக தான் பண்ணுறீங்க சரிங்களா அதான் அட்வொகேட் அக்கா தான் அந்த போடுறாங்களே அட்வொகேட் அக்கா வந்து இதில் தான் அட்வொகேட்டாக இருக்காப்புல அதில் ஒன்றும் அட்வொகேட் ஆகா கேஸில் ஒன்றத்தையும் காணா இந்த ஃபேமிலி வந்து நல்லா வியூஸ் போது போல் அதனால் அட்வொகேட் அக்கா அந்த ஒரு ஃபேமிலி பற்றி பேசணுன்னே வியூஸ் நிறையா பண்ணோன்னே அந்த ஃபேமிலி அக்கா இழுத்து பிடிச்சி வீடியோ போடுறாப்புல போட்டோம் நல்லா இருங்க சந்தோஷம்தான் ஆனால் இப்படி ஏமாத்தாதீங்க அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது சரியா நல்லாவே வீடியோ போடுங்களேன் ஏதோ விளாக் போடு ஏதோ கிட்ட ப்ரொமோஷன் ஃபேக் ப்ரொமோஷன் தான் எல்லோரும் நிறைய பண்ணுறீங்களே பண்ணி என்னைய தேங்கன்னு சொட்டையாக்கி விட்றீங்க கண்ட க்ரீமை போட்டு மூஞ்சி மோரெலாம் பருவர வைக்கிறீங்க இப்படி எல்லாத்தையும் சன்ஸ்க்ரீமாக அந்த க்ரீம் இந்த க்ரீம் எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படி எனக்காவது பண்ணி தொலைய வேண்டியதானே ஏப்பா எங்கள் உசுரை வாங்குறீங்க எப்பா ட்ராமா முடியலப்பா நீ அடுக்கும் மக்களே என்னைய மாற்றிட்டாங்க அந்த பாவை மக்கள் அதை விட இன்னொன்று பண்ணுவோம் அப்படி டீச்சர் சீதா வந்து பீசர் அப்படின்னு அப்படியே ரெட்டச்சிட மீன் ஐயோ ஆண்டவா அதையும் பார்த்துக்கிட்டு லைக் போடுறீங்களா எப்படி அவங்களால மனசாட்சியோட லைக் போட முடியுது கேட்டால் வந்து அந்த அம்மாவோட பாவம் அவங்க பாவம் நீ பார்த்தியாப்பா இப்போ எப்படி சேர்ந்தாங்க நகையப்புறம் அடகு வச்சு சொல்லலாம் அந்த அம்மா இப்போ எப்படி அவ்வளோ நகை போட்டிருக்காங்க அதை யோசிச்சு முடியா யாராவது யோசிச்சிங்களா டீச்சரோட நகை எப்படி வந்துச்சு நகை ஃபுல்லாக அது ஆக்சுவலாக எதுக்கு அந்த நகையோட அடகு வச்சுன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா ஏமா நீ வந்து இப்போ வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கிற எவ்வளோதான் உனக்கு காசு வருதுன்னு கேட்ட உடனே நல்லா நகையாக எடுக்கிறீங்க நிறைய பேர் வீடியோ போட்டாங்க எல்லாரோட சேனலுமே முக்காசு சேனல் வந்து நகையை இப்போ எடுத்துங்க நகையாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அலாட் டீச்சர் வந்து நகை அடகு வச்சாங்க மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துட்டுன்ற மாதிரி டீச்சர் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லா நகையும் போட்டுவிட்டாங்க அதுதான் பல்க்கு பார்த்தீங்களா
எவ்வளோ நம்மளும் தான் வீடியோ போடுறோம், ஒருத்தரோ எடுக்க மாட்டேங்கிறேன். யூடியூப் பண்ணா கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? உங்களுக்குலாம் இப்படிலாம் கொடுக்குறீங்களே, உங்களெல்லாம் ஏதாவது பண்ணி விட மாட்டீங்களா? வியூஸ் தள்ளி விடுங்க, வியூஸே விடாதீங்க உங்களுக்குலாம். இவெல்லாம் ஒரே ஃப்ராடாக பேசுகிறா, ஒரே பித்தலாட்டமாக பேசுகிறா. நிஜமாங்க மனசு அப்படியே வெக்ஸ் ஆகி போகுதுங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன் கண்டென்ட்டுக்காக. ஒரு 3-4 குரூப் இருக்குங்க, அதில் ஒரு பிள்ளை வேற ஒப்பாரி வைக்கிது. கேட்டால் லவ்வர் விட்டு போயிட்டாப்லையா. அப்பா என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா கண்டென்ட்ன்றதுக்காக ஒரு அளவோட பண்ணுங்களேன், முடியலை. அதில் பார்த்தாதுன்னு பாதி பேர்லாம் வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒன்றா ஹஸ்பண்ட் அடிக்கிற மாதிரி, இல்லை ஒய்ஃப் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்ம போய் ட்ரை பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கார நம்மளை வந்து தூக்கி போட்டு மங்கு வச்சு போட்டு உங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாப்ல. ஓகேவா? அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா? நீங்களாம் அப்படி கண்டென்ட்டுக்காக பண்ணுது. அதே மாதிரி அப்படியே ரொமான்சிங் ஆஃப்டர் கேமரா வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்கும் சரிங்களா? நம்மளோட மோசமாக தான் இருக்கும். கேமரா வந்து அவங்க காசுக்காக வந்து வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரீல்ஸை நம்பிலாம் இதுதான் வாழ்க்கை நினச்சாதீங்க. அதுக்காக யூடியூப்ல வீடியோ போட்டால் இவ்வளோ பேமெண்ட் வருது, இந்த இப்படி கண்டென்ட் வந்து ஃபேமிலியை ஒப்பாரி வச்சா வரும். இப்போ நான்லாம் பேசுகிறதா சீரியஸாக இதுவரை நான் ₹1 அனுபவிச்சிடலைங்க. எனக்கு ₹1 கூட வரலைங்க. அதான் உண்மை. வீடியோ போடுறேன் அப்படின்னாலும் இதுலேயுமே எனக்கு ₹1 வருது. நீங்கள் கேட்கலாம், அப்போ மானிட்டேஷன் ஆனா இருக்குது. மானிட்டேஷன் ஆனால் மட்டும் தான் இருக்குது. வேணா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன் பாருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து பேமெண்ட் அதிகமாக வரும். எங்களை மாதிரி உட்காந்துட்டு உண்மை நியாயம் ஏதாவது பேசியிருந்தா ஒன்றும் வராது. நீங்கள் வந்து ஃபேமிலியை வந்து நான் இழுத்து பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் எனக்கு அன்ஃபாலோ பண்ணி விட்டு தொலைங்க. அப்போ தான் இதுங்கெல்லாம் படங்குங்க. நான்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது மொத்தத்தையும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவ்வளவு ட்ராமா, பச்சை ட்ராமா அப்படியே தெரியுது. சப்பா நடிக்கலாம் ஒரு அளவு. இப்படியுமா நடிப்பீங்க? எப்பா முடியல. நியூஸ் சேனல்லே வர அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி. அப்போ அவார்டு தான் கொடுக்குறோம். அவார்டு கொடுக்க தான் வேணும். சப்பா நான் சொல்கிறது ரைட்டாக தப்பா பண்ணீங்களா சொல்லுங்கள்.